நேரடியாக சபரீசனுக்கும் ஜி ஸ்கொயர் ராமஜெயத்துக்கும் தொடர்பு இருக்குன்றாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னா, இவங்க மறுபடியும் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எஃப்ஐஆரை அடுத்த முறை க்ளோஸ் பண்ண முடியும். எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த கேஸில் இடி வர முடியாது. இடி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டால் அவங்க அனுப்பாமல் இருந்துட்டு இப்போ இதை விஜயபாஸ்கர் மீதில் வழக்கை முடிக்க பார்க்குறாங்க. அந்த வழக்கில் விஜயபாஸ்கரை மாட்டி விட்டா பரவாயில்ல, அதில் அது கை நீண்டுக்கிட்டு போகுது. அதாவது விஜயபாஸ்கர் முன்னாள் மருத்துவ அமைச்சராக இருந்த பொழுது வேல்ஸ் குரூப்புக்கு திரு ஐஸ்வரி கணேஷுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி லைசன்ஸில் இருக்குது அப்படின்னு அவருக்கு ரெய்டு போக, அதில் அவர் ஒரு பர்டிகுலர் சொத்தை அவருக்கும் ஜி ஸ்கொயருக்கும் நேரடியாக ராமஜெயம் மற்றும் சபரீசனோடு தொடர்பு இருக்கிறது என்று எந்த ப்ராப்பர்ட்டி, அதில் எந்த அமௌண்ட்டுக்கு 16 கோடிக்கு அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கொடுக்காம வேற ஒரு ரேட்டுக்கு வேற ஒருத்தருக்கு விற்ற மாதிரி வருகிற செய்திகள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இபிஎஸ்க்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்கள் பேரில் எந்த வழக்கையும் நாங்கள் எஃப்ஐஆர் போடாமல் வெறும் ஒரு 1000 இடத்துல டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணியிருக்கு. இந்த ஆட்சி வந்த பிறகு பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டாக அந்தந்த பீரியடில் போய் ரெய்டு மாத்திரம் பண்ணோம். ஆனால் வழக்கு போட்டது மொத்தமே 3 அமைச்சர்கள். அதில் ஒன்று விஜயபாஸ்கர், 2வது சேவூர் ராமச்சந்திரன். ஸோ ஜெயிப்போமோ இல்லையோ சபரீசனோடு தொடர்பு இருக்கிற கேஸை முடிக்கணும்னு சொல்லி இப்போ விஜயபாஸ்கரை தப்பு வச்சுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சபரீசன் பேரில் வேறு சில வழக்குகள்லையும் உண்டு. அதாவது திரு KN நேருவுடைய சகோதரன் டிவிஹெச் குரூப்பில் அவர்கள் சொந்தமான ப்ராப்பர்ட்டியை இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விண்மில் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபினிட்டி விண்மில் குரூப்பில் ஒரு கம்பெனியில் சபரீசனுடைய இப்பொழுது சபரீசன் மீது இருக்கும் வழக்கை மூடுவதற்காக விஜயபாஸ்கர் மீது டிவிஎஸ்சி எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை, இந்த வழக்கு ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது தேர்தல் களத்தில் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட்டணி எப்படி இருக்கு, இரு கட்சிகளையுமே வைத்து சொல்லுங்களேன். இல்லை, 2 பக்கமும் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில் சிறு கட்சிகள் எல்லாமே ரெட்டையிலையில் நிற்கணும்னு கோருவதாகவும் அதை மறுக்கிறதுக்காக இன்னைக்கு அமித்ஷாவை சந்திப்பதற்கு இவர் டிடிவிலாம் போயிருக்காங்க. டிடிவி போயிருக்காங்க, நேற்று எடப்பாடி போயிருக்காங்க. இல்லை, எடப்பாடி வைத்திருக்குள்ள கோரிக்கை அவர் என்டிஏக்கு கொடுக்கும் தொகுதிகளில் பாஜக தவிர மற்ற கட்சிகள் ரெட்டையிலையில் நிற்கணும்னு கோரிக்கை வைக்கிறாராம். டிடிவி அதற்கு உடன்படவில்லைன்னு போறாருன்னு செய்திகள் வருகிறது. சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுகவில் எந்த கட்சியாவது திருப்தியாக இருக்கிறதா? தயவு செய்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போயிடாதீங்க. ஆம் ஆத்மி கட்சியோட பேசிட்டு இருக்கேன்றாங்க. அடுத்தது வேல்முருகன் நேற்றுக்கு போறேன்னு சொல்லி காலையில் ஃபுல்லாக நியூஸ் ஓடிச்சு, மத்தியானம் இல்லைன்னு வருது. அவர் போன முறை ஜெயிச்ச பன்ருட்டி மட்டுமே தரப்படும், அதுலேயும் உதயசூரியன்றார். அவருக்கு பன்ருட்டியில் மிகுந்த சிக்கல் இருக்கிறது, நெய்வேலி கூடனா அதுக்கு கூட ஒத்து வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. சார், அதை தாண்டி கமலஹாசன் நாங்கள் திருப்பி டார்ச் லைட்டில் நிற்போம்னா அதுக்கு மாட்டேன்றாங்க. இன்னொன்று, 12 தொகுதிக்கு கீழே நின்னார்கள்னா யாருக்கும் எத்தனை சீட்டு ஜெயிச்சாலும் சின்னம் நிற்காது. நீங்கள் ஒரு சீட்டில் நின்ன இவர் வைகோ நின்னாலும் சரி, 8 சீட்டோ 8 இங்கே 8 சீட்டு ப்ளஸ் 2 சீட்டு இதில் பாண்டிச்சேரியிலன்னு சொல்லி விசிகா பேசுவதாகவும், பட் 12 சீட்டு வாங்கி 8 சீட்டு ஜெயிச்சால் மட்டுமே தான் அந்த தொகுதி பானையோ எந்த சின்னமோ காப்பாற்றப்பட முடியும். ஸோ இது எதுவுமே நடக்க போகிறதில்ல. பட் திமுக நிஜமாவே கூட்டணி பலமாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன், என்னாச்சு? ஒரு கேஸ் இன்னைக்கு வந்திருக்கு சார். ட்விட்டரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த இவர் போட்டிருக்காரு, அதிமுகவின் அமைச்சர் திரு முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் மீதான வழக்கை டிவிஎஸ்சி மூடி உள்ளது. ஹைகோர்ட்டில் போய் அதில் ஒன்றும் இல்லைன்னு மூடியிருக்கு. ஏன்னா அந்த வழக்கில் விஜயபாஸ்கரை மாட்டி விட்டா பரவாயில்ல, அதில் அது கை நீண்டுக்கிட்டு போகுது. அதாவது விஜயபாஸ்கர் முன்னாள் மருத்துவ அமைச்சராக இருந்த பொழுது வேல்ஸ் குரூப்புக்கு திரு ஐஸ்வரி கணேஷுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி லைசன்ஸில் இருக்குது அப்படின்னு அவருக்கு ரெய்டு போக,
அதில் அவர் ஒரு பர்டிகுலர் சொத்தை அவருக்கும் ஜி ஸ்கொயருக்கும் நேரடியாக ராமஜெயம் மற்றும் சபரீசனோடு தொடர்பு இருக்கிறது என்று எந்த ப்ராப்பர்ட்டி அதில் எந்த அமௌண்ட்டுக்கு 16 கோடிக்கு அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கொடுக்காம வேற ஒரு ரேட்டுக்கு வேற ஒருத்தருக்கு விற்றா மாதிரி நேரடியாக சபரீசனுக்கும் ஜி ஸ்கொயர் ராமஜெயத்துக்கும் தொடர்பு இருக்குன்றாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னா இவங்க மறுபடியும் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எஃப்ஐஆரை அடுத்த முறை க்ளோஸ் பண்ண முடியும். எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த கேஸில் இடி வர முடியாது. இடி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டால் அவங்க அனுப்பாமல் இருந்துட்டு இப்போ இதை விஜயபாஸ்கர் மீதில் வழக்க முடிக்க பார்க்குறாங்க. ஏற்கனவே போன ஆட்சியில் இவங்க ஒரு பத்திரிகையாளரோ யாரோ ஒரு பெண்மணி கேள்வி கேட்டப்பே இவர் என்ன சொன்னார், நீ வேலுமணி ஆளா அப்படின்னு ஸ்டாலின் கேட்டார். ஆனால் இது வரைக்கும் அவங்க பேர்லெல்லாம் வழக்கு போடல. வருகிற செய்திகள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இபிஎஸ்க்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்கள் பேரில் எந்த வழக்கையும் நாங்கள் எஃப்ஐஆர் போடாமல் வெறும் ஒரு 1000 இடத்துல டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணியிருக்கு. இந்த ஆட்சி வந்த பிறகு பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டாக அந்தந்த பீரியடில் போய் ரெய்டு மாத்திரம் பண்ணோம். ஆனால் வழக்கு போட்டது மொத்தமே 3 அமைச்சர்கள். அதில் 1 விஜயபாஸ்கர், 2வது சேவூர் ராமச்சந்திரன், இன்னும் யாரோ ஒருத்தர். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இப்போ விஜயபாஸ்கரை எதுக்கு சபரீசன் காப்பாற்றணும்? விஜயபாஸ்கர் வழக்கில், அதாவது விஜயபாஸ்கர் அவர்கள் வேல்ஸ் குரூப்புக்கு மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸுக்காக பணம் வாங்கினார் என்று வேல்ஸ் ஐசரி கணேஷுக்கும் விஜயபாஸ்கருக்கும் என்று போய் தேடி போனால் ஐசரி கணேஷ் வேல்ஸ் குரூப் கம்பெனியை சேர்ந்த ஆர்த்தி அசோசியேட்ஸ் என்ற ஒரு கம்பெனி, அவர் மனைவியோ மகள் நினைக்கிறேன், அவங்க பேரில் ஒரு இடத்த இது ஜி ஸ்கொயரோடு இது போட்டிருக்காங்க. அது இது திரு சபரீசனுடைய ஃபோன் காலின் பேரில் அது ஜி ஸ்கொயருக்கு விற்பதாக அக்ரிமெண்ட் போடப்பட்டுள்ளது. அதுக்கு அந்த இடம் 16 கோடிக்கு என்னமோ போட்டிருக்காங்க. அதே இடத்த அதுக்கு முன்னாடி வேறொரு பில் இருக்கு 6 கோடிக்கு போட்டிருக்காங்க. ஸோ என்னமோ அங்கே பெரிய அளவில் சபரீசனுக்கும் திரு வேல்ஸ் ஐசரி கணேஷுக்கும் தொடர்பு உள்ளது. ஸோ இந்த லிங்கை அடுத்த இப்போ ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த கேஸ் தொடர்ந்தது என்றால், அதாவது ஒரு கேஸை மூடியாச்சுன்னா அதுக்கு பேரில் இடி உள்ளே வர முடியாது. ஆனால் கேஸ் இருந்ததுன்னா ஆட்சிக்கு வரலன்னால் இவங்களே திருப்பி வருவோம் நம்பியிருந்தால் அதை முடிக்க வேண்டியது அவசியம் இல்லை, அடுத்த தடவை வந்து முடிக்கலான்னு. ஸோ ஜெயிப்போமோ இல்லையோ சபரீசனோடு தொடர்பு இருக்கிற கேஸை முடிக்கணும்னு சொல்லி இப்போ விஜயபாஸ்கரை தப்பு வச்சுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சபரீசன் பேரில் வேறு சில வழக்குகள்லையும் உண்டு. அதாவது திரு KN நேருவுடைய சகோதரன் இது அந்த என்ன கம்பெனி நம்ம டிவிஹெச் குரூப்பில் அவர்கள் சொந்தமான ப்ராப்பர்ட்டியை இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விண்மில் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபினிட்டி விண்மில் குரூப்பில் ஒரு கம்பெனியில் சபரீசனுடைய கசின் ஒருத்தர் ஏற்கனவே டைரக்டர் இருக்கார். ஸோ அந்த வழக்குகள் இன்னும் பெண்டிங் இருக்கா? ஏன்னா அவை எல்லாமே இந்தியன் பேங்க் கிண்டி கையில் கொடுத்த கடன்கள். அந்த கடனை முடியினா அதில் சொத்தாக டிவிஹெச் ஃபவுண்டேஷன், இதில் அதே மாதிரி 2G வழக்கில் சிக்கிய இன்னொரு குரூப்புக்கும் இவர்கள் டிவிஹெச் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே லிங்கை எடுத்தால் நேரடியாக சபரீசன் வரைக்கும் போகும். ஸோ எப்படி டிவிஹெச்சை பொறுத்த வரைக்கும் அந்த IOB வழக்கை மூடினாங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் அப்போ போன விஷயத்தை வச்சு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடப்படல. 2000 கோடிக்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டோம். ஸோ எஃப்ஐஆர் இல்லாததுனால தான் இடி இதுவரை KN நேரு பேரில், இப்போ இந்த விஜயபாஸ்கர் பேரில் இருக்கிற வழக்கில் டிவிஎஸ்சி எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டா சபரீசன் தப்பு வைக்கப்படுகிறார். ஸோ சபரீசனை தப்பு வைக்கிறதுக்காக விஜயபாஸ்கரையும் காப்பாற்றுகிறார்கள். ஸோ இது என்ன காட்டுதுன்னா, திமுக எடுத்துள்ள சர்வேக்கள் எதுவுமே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை தரவில்லை. அதனால சபரீசன் மேலுள்ள வழக்குகளை இப்பொழுதே மூட வேண்டும் என்று இந்த எஃப்ஐஆரை மூடியிருக்காங்க. அவர் மேல இருக்கக்கூடிய வழக்கம் மூட வைக்கிறாங்க அப்படின்னா அவர் ஏதாவது பொறுப்பு பதவிக்கு எதுவும் வரப்போறாரா? இல்ல
இல்லை அவர் சார் எஃப்ஐஆர் இருந்தால் நாளைக்கு அதை காரணம் காட்டி சபரீசன் பேரில் உள்ள அத்தனை விஷயத்துலையும் ரைடு பண்ணலாம் சார். சபரீசன் மனைவி பேரில் இருக்கிற சன்ஷைன் பள்ளி வெறும் இது வேளச்சேரியில் ஒரு சிறிய ஸ்கூல் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகாக அவர்கள் குரோம்பேட்டை சேர்ந்த இன்னொரு பெரிய குரூப்பு கிட்டத்தட்ட பெருங்களத்தூரில் 100 ஏக்கரில் இருக்கிற அந்த மொத்த இதை எடுத்துட்டு இப்போ மிகப்பெரிய குழுமமாக மாறி இருக்கு. அது குறைஞ்சபட்சம் 100லேருந்து 200 கோடிக்கு மேலே போகும். ஸோ இதில் கையை கொண்டு போய் வச்சிங்கன்னு சொன்னால் எதை வேணாலும் ரைடு பண்ணலாம். ஸோ எஃப்ஐஆர் இருந்தால் தானே ரைடு பண்ண முடியும். ஸோ எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கையை வைத்தால் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க ஏன்னா நார்மலாக ஆட்சி முடிகிற நேரத்தில் ஏதோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தீ பிடிச்சிது ஃபைல்ஸ் எரிக்கிறாங்கன்னு வரும். இப்போ எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது அதாவது திமுகவுடைய வாஷிங் மிஷினாக, ஏன்னா ஏற்கனவே அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் டிவிஎஸ்சியில் வழக்கு இருக்குது. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸுக்கு நீங்கள் பெருங்களத்தூரில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற அந்த ஐடி பார்க்குக்கு அவர் கிட்டத்தட்ட இது லஞ்சம் அந்த வழக்கு இப்போ முடியும். ஏன்னா அவர் திமுகவில் சேர்ந்தாச்சு. ஸோ இது மாதிரி இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேரில் இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு அவர் 3000 கோடியை பாஷ்யம் கொடுத்திருக்கார், அதை மீட்டு தருவதாக உறுதி கொடுத்திருக்காங்கன்னு செய்திகள் வந்திருக்கு. ஸோ இப்பொழுது சபரீசன் மீது இருக்க வழக்கை மூடுவதற்காக விஜயபாஸ்கர் மீது டிவிஎஸ்சி எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை, இந்த வழக்கை மூடலாம்னு கொடுத்து ஹைகோர்ட்டில் கேஸை மூடியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 5 ஆண்டுகளில் சபரீசனுடைய சொத்துகள் முன்னாடியை விட இப்போ உயர்ந்திருக்கா? இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் புதிதாக தொடங்கிய வானம் என்ற ஒரு நிறுவனத்தை தாண்டி அவரும் கிளவுட் இல்லை அதான் கிளவுடு அது எதுக்காக ஆல்ரெடி Cloud9 பிக்சர்ஸ் மூவிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. இல்லை இது கிட்டத்தட்ட எலான் மாஸ்க் மாதிரி சேட்டலைட் விட்டு நமக்கு இது சேட்டலைட் டிவியை கொடுக்கறதுக்கு வரைகள் அப்படின்னாங்க. பட் அது அடுத்த ஸ்டெப்புக்கு போல கிட்டத்தட்ட. ஆனால் அதை தாண்டி அவரும் செந்தாமரையும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. அதாவது சபரீசனோட ஒய்ஃப் செந்தாமரை ஸ்டாலின் அவங்க 2 பேர் பேரில் ஆரம்பித்தாங்க. பட் இதெல்லாம் போன முறை 2022 ரெய்டு நடந்த பொழுது உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கம்பெனிலேருந்தும் இவங்க வெளியில் வந்துட்டாங்க. செந்தாமரை ஸ்டாலின் நீங்கள் போட்டு ஜூபா கார்பரேஷனில் பார்த்தாலோ இல்லது இவருடைய தந்தையாரோட சபரீசன் செண்பகமுத்தியன் ஃபுல் பேர் போட்டால் தான் வரும். போட்டிங்கன்னா ஒரு 15-20 நிறுவனத்தில் வந்தது. அதில் G Square நிறுவனத்தில் கூட ஒரு துபாய் நிறுவனத்தோடான ஒரு கம்பெனியில் இவர் டைரக்டராக இருந்தார். ஆனால் அந்த ரெய்டுக்கு பிறகு எல்லா கம்பெனிலையும் இவர் டைரக்டர்லேருந்து வெளில வந்துட்டார். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியுடைய கம்பெனிஸை இதில் போய் செக்ரட்டரியாக அப்ளை பண்ணி வாங்கினா தான் எடுக்க முடியும். பங்குகள் இருக்கான்னு முன்னாடி இருந்த மெத்தடாக இருந்தால் இவர் எவ்வளோ டைரக்டர்னால புதுசாக ஆரம்பித்தாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பல புதிய நிறுவனங்களை தொடங்கி உள்ளார். லண்டனில் சில சொத்துக்கள் வாங்கியிருக்காருன்றாங்க. அவர் கட்டியிருந்த வாட்சுக்கள் 14 கோடின்னு நெட்டில் பலமுறை வந்தது. ஸோ சபரீசன் காப்பாற்றுவதற்காக விஜயபாஸ்கர் வழக்கை மூடியிருக்காங்கன்னா திமுக இது முழு பொறுப்பு முதலமைச்சர் தான் அந்த துறைக்கு அமைச்சர், போலீஸ் துறை முறை சாயுதுக்கு. அதனால இதற்கு பதில் சொல்ல வேண்டியது அவர்கள். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும்.